ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஹெச்சிசிஎஃப்பில் 8th ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்கலாம். 8th ஸ்டாண்டர்டில் ஹெச்சிசிஎஃப் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் 6th ஸ்டாண்டர்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த 6th ஸ்டாண்டர்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ இருக்கும். அந்த பேசிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஹெச்சிசிஎஃப் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? ஸோ மீ பெரு பொதுக்காரணி, மீ போக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது 8th ஸ்டாண்டர்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்க்கலாம். சூழ்நிலை: உங்களிடம் 20 மாம்பழங்களும் 15 ஆப்பிளும் உள்ளதாக வைத்துக்கொள்ளுங்கள். இப்பழங்களை சமமாக நீங்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுத்து உதவ நினைக்கிறீர்கள் எனில் அதிகபட்சமாக எத்தனை குழந்தைகளுக்கு உங்களால் உதவ முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹெச்சிசிஎஃப் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், மீ போக்காவை கண்டுபிடிக்கணும்னா அதிகபட்சம், அதிகமாக அந்த வார்த்தை இருக்கணும் கேள்வியில். எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குங்களா? ஸோ இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா நம்ம, ஏன்னா கொஸ்டினில் ஹெச்சிசிஎஃப் மீ போக்கா மீசிமான்னு கொடுக்கல, அவங்க ரெண்டுமே கொடுக்கல, சரிங்களா? மீசிமா மீ போக்கான்னு நமக்கு கொஸ்டினில் எதுவுமே அவங்க டினோட் பண்ணல. அப்படின்னா நம்ம கொஸ்டினில் இருந்தால் நம்ம இது இந்த சம் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ அதிகபட்சம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா மீ போக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, மீ பெரு பொதுக்காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 20, 15 நம்ம ஹெச்சிசிஎஃப் எடுத்தோன்னா இந்த சம்மு முடிஞ்சது, பேசிக் சம் தான். ஸோ உங்களுக்கு 2 மெத்தட்லேயும் போடுறேன், நான் யூஸ்வலாக போட்டிருக்கேன். ஸோ நார்மல் மெத்தட்லேயும் போடுறேன், உங்களுக்கு நான் போடுற மெத்தட்லேயும் போடுறேன். ஸோ சின்ன நம்பரை வெளியே போட்டுங்க, பெரிய நம்பரை உள்ளே போடுங்க. எத்தனை டைம் போகும்? 1ஆல் போகுமா? மிச்சம் 5. ரிமைண்டர் 0 வர வரைக்கும் டிவைட் பண்ணால் எது 0 வருதோ அந்த வகுத்தி தான் ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 5 இங்கே 15, 3 வாட்டி போடலாமா? ஓகே, அப்போ ஆன்சர் நமக்கு என்ன, 0 வந்துருச்சு. அப்போ இதனோட மீ போக்கா ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா 5. நார்மல் மெத்தட்லேயும் போடலாம். இந்த மெத்தட் எப்போ நீங்கள் போடணும் அப்படின்னா, லார்ஜஸ்ட்டாக நம்பர் இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பெரிய பெரிய நம்பர் இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது சிம்பிளாகவும் போடலாம். நம்ம நார்மல் மெத்தட் போடுவோம், 15, 20 இப்படி போடுவோமா? 5 டேபிள்ஸில் போவோமா? 5, 3, 5, 4. இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ 5 தான் இதனோட ஹெச்சிசிஎஃப். இந்த சம்முக்கு இது ஓகே, பட் பெரிய நம்பர் இருந்தால் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு பள்ளியில் 7ஆம் வகுப்பில் 18 மாணவர்களும், 7ஆம் வகுப்பில் 18 இருக்காங்க, 8ஆம் வகுப்பில் 27 மாணவர்களும் உள்ளனர். ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களுக்கும் அணிகளாக பிரிக்கப்பட்டு வரவிருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் தயாராகின்றன. ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் வென்ற அணிகள் இறுதிப் போட்டியில் ஒருவருக்கொருவர் எதிர்கொள்ள வேண்டும் எனில் ஒவ்வொரு அணியிலும் ஒருவர் கூட மீதி இல்லாமல் விளையாடக்கூடிய மிகப்பெரிய அணியின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின்லேயே மீ போக்காவா மீசிமாவா கொடுக்கல, உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடியே. அதிகரிக்கும், அதிகம், அந்த வார்த்தை எங்கே இருக்குது பாருங்கள் கொஷினில், மிகப்பெரிய. ஸோ அந்த கொஷினோட க்ளூ. அப்போ மிகப்பெரிய அதிகம் என்ன குறிக்கும் நமக்கு? கண்டிப்பாக ஹெச்சிசிஎஃப் தான் குறிக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த சம்முக்கு நீங்கள் ஹெச்சிசிஎஃப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சது, ஓகேவா? 18, 27 எந்த டேபிள்ஸில் போகும்? 9ஆம் பேப்பரில் போடலாமா? 9, 2, 18, 9, 3, 27. அப்போ இதனோட ஆன்சர் கம்பல்சரி ஹெச்சிசிஎஃப் மீப்போக்காக தான் கண்டுபிடிக்கணும், 9. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 144 மற்றும் 120 மீப்பெரு பொது காரணியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்லி நான் எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் தான் போடுறேன் நான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாவே நீங்கள் எக்ஸசைஸ் ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா? எக்ஸசைஸ் நான் தனியாக போடுறேன், முதல்ல இந்த எக்ஸாம்பிள்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சொல்லிட்டாங்க, மீப்பெரு பொது காரணியை கண்டுபிடிங்க 144க்கும் 120க்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, சின்னது வெளியே போட்டுக்கலாம், பெருசாக உள்ளே போட்டுக்கலாம். எத்தனை டைம் போகும்? ஒரு வாட்டி போகுமா? 4, 2, 120. இது எத்தனை வாட்டி போகும்? 5 வாட்டி போகுமா? 5 மிச்சு 2, 2, 10, 11, 12. அப்போ 0 வந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களோட ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா 24. நார்மல் மெத்தடில் பார்க்கலாம் அப்படின்னா 144, 120. ஓகே, 12ஆம் பேப்பரில் போடலாமா? 12, 12, 144, 12, 10, 120. இது எத்தனாவது அடிக்கலாம்? 2ஆம் பேப்பரில் போடலாமா? 2, 6, 12, 2, 5, 10. இதுக்கு மேலே இதை போட முடியாது.
ஸோ இதனோட HCF நம்ம என்ன பண்ணணும்னா 12 பெருக்கல் 2 ஈக்குவல் டு 24. ஸோ இதுதான் இதனோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் சம்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இதில் பயிற்சி நான் போட்டுடுறேன். சரிங்களா? பயிற்சியில் இந்த ஃபஸ்ட் சம் ஃபுல்லாக போடுறேன். இதில் இருக்க எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? சரி, 7.2 ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் வகுத்தல் முறையில் மீப்போ பொதுக்காரணியை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு 1 என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 445 26க்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். நீங்கள் மீப்போக்கான்னு சொல்லியிருக்காங்க. மீப்போ ஒரு புதுக்காரணி. ஸோ அப்படின்னா HCF நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி, 455க்கும் 26க்கும் நம்ம இப்போ HCF கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி, எப்படி போகலாம்? இந்த மாதிரி சம்முக்கு இந்த நான் போடுற மெத்தட் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? சின்ன நம்பரை வெளியே போடுங்க, பெரிய நம்பரை உள்ளே போடுங்க. ஓகே, சரி, ஒரு வாட்டி போடுறேன். 26 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 15ல் 6 போச்சுன்னா 9, 3ல் 2 போச்சுன்னா 1, இது 5 வாட்டி. அடுத்து எத்தனை வாட்டி போடலாம்? 7 வாட்டி போடுங்க. 7 6 42, 7 2 14, 14 18. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 13, 0 வரல. ஓகே, திரும்ப அடுத்து டிவைட் பண்ணுங்கள். இந்த வகுத்தி எடுத்து இங்கே போட்டு டிவைட் பண்ணோம். 13 2 26, 0 வருது. அப்போது 1க்கு வந்து என்ன ஆன்சர் கேட்டிங்கன்னா HCF வந்து 1க்கு 13 தான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ ரெண்டாவது போட போகிறேன். செகண்டு 392க்கும் 256க்கும் நான் போட போகிறேன். சரிங்களா? நல்லா கவனிங்க. 392க்கும் முதல்ல 256 சின்ன நம்பர் இப்படி போட்டுங்க. அடுத்து பெரிய நம்பர் 392. ஓகே, எத்தனை வாட்டி போகும்? 392 256 ஒரு வாட்டி தான் போகும். அப்போ 256 கழிச்சிங்கன்னா 12ல் 6 போச்சுன்னா 6, 8ல் 5 போச்சுன்னா 3, இது 1. ஓகே, நெக்ஸ்ட்டு 0 வரல. அதனால் திரும்ப இந்த வகுத்தி இங்கே போட்டுக்கணும். இது எத்தனை வாட்டி போகும்? இதுவும் ஒரு வாட்டி தான் போகுமா? ஏன்னா 2 வாட்டி போட்டிங்கன்னா அதிகமாக போகுது. ஒரு வாட்டி போட்டிங்கன்னா 136 கழிச்சிங்க அப்படின்னா 0 2 1, 120 வந்துடுச்சு. திரும்ப 0 வரல. திரும்ப அந்த வகுத்தி இன்னொரு வாட்டி போடணும். 136 இதுவும் ஒரு வாட்டி தான் போகும். மிச்சம் வந்து 6 1 16 வருது. திரும்ப இது 0 வரல. திரும்ப இந்த வகுத்தி இது எத்தனை வாட்டி போகும்னு கேட்டிங்கன்னா 7 வாட்டி போகும். 7ஆல் பெருக்குன்னா 7 42, மிச்சம் 4 111, 112 வருது. 8. திரும்ப இந்த வகுத்தி 0 வரல. திரும்ப 16 போடுறீங்க. 8 2 16. இப்போ தான் நமக்கு 0ன்றது வருது. அப்போ 0 எதுக்கு வருது பார்த்தீங்கன்னா HCF வந்து 8வது தான் வருது. அப்போ இந்த 392 256ஓட ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா HCF பொதுக்காரணி 8. புரிஞ்சுதுங்களா? இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 3 4 பார்க்கலாம். இது எரேஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க, நோட்ஸ் எழுதுகிறவங்க. ஓகேங்களா? ஓகே, எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் 3 4 நான் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ தேர்ட் பார்க்கலாம். 6765 மற்றும் 610 இது ரெண்டுத்துக்கும் கேட்குறாங்க. அப்போ சின்ன நம்பர் வெளியே போட்டுக்கலாம். 610 பெரிய நம்பரை உள்ளே போடுறோம். 6765. சரி, இது எத்தனை வாட்டி போகும்? ஒரு டைம் போடலாமா? 610 லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 6 7ல் 1 போச்சுன்னா 6, இந்த 5 அப்படியே இருக்குங்க. திரும்ப இது எத்தனை வாட்டி போகும்? இன்னொரு வாட்டி போகும். ஃபுல்லாக போடணும், ஏன்னா இங்கே இன்னொரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பரை விட இந்த வகுத்தி வந்து கம்மியாக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும். எடுத்தோன்னே இதை வந்து போட்டுறக்கூடாது. இப்போ இது நீங்கள் போட்டிங்கன்னா 6 இங்கே ஒரு டிவிஷன் போட்டிங்க, 610 போட்டிங்கன்னா உங்களுக்கு டிவைட் ஆகாது, ஏன்னா சின்ன நம்பர். ஸோ இங்கே இந்த 610 விட இது குறைவாக வரணும். அப்போ தான் நீங்கள் அது வரைக்கும் டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அதனால் இப்படி போடக்கூடாது. ஓகே, அதனால் இது லெஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரும்? 66 வரும். இந்த 5 இருக்குங்க. இது வந்து பெரிய நம்பர். இது இன்னும் 610 விட கம்மியாகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை டிவைட் பண்ணணும். இன்னொரு வாட்டி போடலாம். இது 610 1ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 610 வரும். 5 5. இப்போ பாருங்கள், இது 55 கம்மி நம்பர், இது 610 வந்து அதிகம். இப்போ தான் திரும்ப நீங்கள் இந்த வகுத்தி வந்து இன்னொரு வாட்டி டிவைட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து 610 போட்டுங்க. இது நம்ம டிவைட் பண்ணலாம். ஒரு வாட்டி போட்டிங்கன்னா 55, மிச்சம் 6 0. இப்போவும் பாருங்கள், இதை விட இது அதிகமாக இருக்குது. அதனால் இன்னொரு வாட்டி நம்ம போடணும்.
ஓகே, இன்னொரு வாட்டி போட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் 55 11ஆல் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். இன்னொரு வாட்டி போட்டிங்கன்னா 55 வரும். ஆன்சர் 5. 0 வரல. இப்போது இந்த வகுத்து எடுத்துக்கலாம் 55. இப்போ 11 டைம்ஸ் போட்டிங்கன்னா 55 வரும். இது கம்பல்சரி நமக்கு 0 வரும். அப்போ 0 வந்துருச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன? 5. சரிங்களா? அப்போ இதனோட HCF என்னன்னு கேட்டிங்கன்னா 6765 மற்றும் 610ஓட HCF வந்து என்ன கேட்டிங்கன்னா மீப்பெரு பொது காரணி 5. ஏன்னா 0 மீதி வர வகுத்தி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 4th சம். இது 3rd. ஆல்ரெடி 2 போட்டுட்டேன். சரிங்களா? 4th பாருங்கள். 184, 230 மற்றும் 276க்கு மீப்பெரு பொது காரணியை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, நான் இந்த டிவிஷன் மெத்தடில் நீங்கள் ஏதாவது 2 நம்பர் எடுத்தாவே போதும். 3க்கு நம்ம நார்மல் மெத்தடுக்கு தான் 3 போடணும். நான் ஏதாவது ஒரு 2 எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 2 மட்டுமே எடுத்து நான் போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட் 2 எடுத்து போட்டாவே ஆன்சர் வந்துடும். சார் கம்மி வந்து வெளியே போடுங்க, அதிகமானது உள்ளே போடுங்க. சார் இதுதான் எடுக்கணுமா, நான் 276 எடுக்கக்கூடாதான், அப்படி அதையும் எடுத்துக்கலாம். எது வேணால் எடுக்கலாம். ஓகேங்களா? எதாவது ஒரு 2 உறுப்பு எடுத்து நீங்கள் போடுங்க, 2 நம்பர்ஸ் எடுத்து. சரியா? இது ஒரு வாட்டி போடலாமா? 184 1 டைம் போட்டிங்கன்னா 184 வரும். மைனஸ் பண்ணிங்கன்னா 10ல் 4 போச்சுன்னா 6, 22ல் 8 போச்சுன்னா 4. நெக்ஸ்ட் 0 வரல. இப்போ இதை விட இது கம்மியாக இருக்கா? கம்மியாக இருக்கும்போது திரும்ப இதை எடுத்து போட்டுருங்க. 184. இது எத்தனை வாட்டி வரும் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் போட்டு பாருங்கள். ஏன்னா இங்கே 4 இருக்குது, 24 வரும். 4 6 24, மிச்சம் 2 4 16 17 18 கரெக்டாக வருது. சரிங்களா? ஸோ அப்போ 0 வந்துருச்சு. அப்போ கம்பல்சரி இதனோட HCF என்ன வரும்? 46. சரிங்களா? புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற HCF. கீழே இப்போ இந்த 2வது கணக்கும் அதே போல் தான். இந்த 42 70 36 மற்றும் 80 இதே மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சம் ஏதாவது புரியல அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் 8th சம்மில் இருக்கிற நமக்கு HCF LCM டாபிக். தேங்க்யூ.